நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம் வித் கனி. சம்சாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் ரவா, கொஞ்சமா சுட்ட ஆயில். நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அமைக்கி பார்த்தோம்னா டைட்டா இருக்கணும். இதான் கரெக்டான பதம். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ண போயிடலாம். கோதுமை மாவு எடுத்து அதே கப்புல 3 கப்பு பல்லாரி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்க 2 கப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஃபிளேவருக்காக 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே வேக வச்ச பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டாணி வேக வைக்கல, அதனால இதுல சேர்த்துக்கல. சில பேருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது. உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு வேணுங்கிற காய்கறியை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அப்புறமா ஊறிட்டு இருந்த மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா அரிசி மாவை தூவிக்கிட்டு ரவுண்டா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி, நான் எப்படி இழைக்கிறோன்னா இதே மாதிரி இலைங்க, நல்லா தின்னா இழைக்கணும். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி இழைச்சிங்க. இதே ரவுண்ட் ஷேப்ல பண்ணோம்னா மேல எல்லாம் நிறைய மாவு வேஸ்டா போகும். நம்ம சம்சா பண்றப்ப அது கரெக்டான ஷேப்ல இருக்காது. அதனால இதே போல பண்ணிக்கணும். நான் எல்லா மாவையும் இதே போல நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்லில் நல்லா மீடியமான ஃப்ளேமில் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இது லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும், நல்லா வெந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த ஷீட் எடுத்து இதே போல் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ இதே போலயே பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறப்ப தான் இந்த முக்கோண ஷேப் கரெக்டாக வரும். அடியில் ஹோல் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா மாவை இந்த மாதிரி நெருக்கி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே வச்சு பேஸ்ட் வச்சு ஒட்டணும். நான் என்ன பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா கோதுமை மாவில் லைட்டாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டு அது கார்னர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா அதை மூடி வச்சுருங்க, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. சைடில் எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணி அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா முக்கோணமாக ரோல் பண்ணி எடுத்துங்க. இதுதான் கரெக்டான ஷேஃபு. இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையுமே இப்படி வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சம்சா ஷேஃபில். உங்களுக்கு அது போல் மடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இதே போல் சுருள் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வச்சு பேஸ்ட் வச்சு நல்லா கேப் இல்லாமல் இதே போல் ஃபுல்லாக ஒட்டிக்கணும். இது மாதிரி பண்ணாலும் நமக்கு சம்சா சேஃப் வந்துடும். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் எல்லா சம்சாவையும் அது மாதிரி போட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சம்சாவை அதில் போட்டு நல்லா பெரட்டி போட்டு மலமளப்பு அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தோம். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான சம்சா ரெடி ஆகிடும். நம்ம டீ கடையில் வைக்கிற சம்சா போலவே தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் இது வந்து ஹெல்த்தி வெர்ஷன். அதாவது கோதுமை மாவை போட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சதுனால தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.